டெல்லியில எது நடக்குதோ அதுதான் இங்கே நடக்கும். 50% அவங்களுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை கூட்டப்படும் அப்படின்றத தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுதான் நமக்கு அதுதான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா ஒரு ஆன் த ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ் அதாவது நம்ம என்ன சொல்றோம், அது ஒரு மாண்புமிகு பேரவை அப்படின்னு சொல்றோம். மாண்புமிகு பேரவைனா அந்த பேரவையில் உட்காந்து நம்மளால ஒரு உண்மைக்கு புறம்பான தகவல்களை சொல்ல முடியாது. அந்த மாண்புமிகு பேரவையில மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை இந்திய மக்களுக்கு கொடுத்திருக்காரு. என்னன்னா எல்லாருக்குமே 50% அவங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை அதிகப்படுத்தி கொடுப்போம்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அதை தான் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். அப்படி 50% அதிகப்படுத்தி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு 39 இருந்து 40 பாதி 20ன்றது கணக்கில் பார்த்தீங்கன்னா 59 எம்பிங்க வருவாங்க. 59 எம்பிங்க வந்தாங்கன்னா இந்த சட்டத்தோடய சேர்த்து இன்னொரு சட்ட மசோதா கொண்டு வராங்க. 33% மகளிர் இடஒதுக்கீடு கொடுக்கப்படும் எல்லா மன்றங்கள்லையும். அப்படி பார்த்தீங்கன்னா 20 பேர் மகளிர் எம்பிக்கு வருவாங்க தமிழ்நாடுக்கு. நீங்க எம்பியை மட்டும் பார்க்காதீங்க, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி நம்மளுடைய தமிழக சட்டப்பேரவையில் அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். 234 இன்னைக்கு இருக்கிறோம். பிளஸ் அதில் பாதி % 50% 117 எம்எல்ஏக்கள் அதிகமாக வருவாங்க. அந்த 117 எம்எல்ஏக்களும் மகளிர் எம்எல்ஏக்களாக இருப்பாங்க, மகளிர் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பாங்க. ஏன்னா 1/3னா அதானே அர்த்தம். அப்போ 351 எம்எல்ஏக்களும் அதில் 117 பெண் எம்எல்ஏக்களும் தமிழ்நாட்டில் வருவாங்கன்றது தான் இதோட அர்த்தம். ஏன்னா டெல்லியில் எது நடக்குதோ அதுதான் இங்கே நடக்கும். டெல்லியில் 50% அக்ராஸ் த போர்டு எல்லா மாநிலத்துக்கும் எம்பிக்கள் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டிலும் அதே போல் 50% எல்லா எம்எல்ஏக்களை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அதிகப்படுத்துவாங்கன்றது அர்த்தம். மக்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், கவுன்சிலராக இருக்கட்டும், எல்லாருமே மக்கள் பணி செய்ய தான் வந்திருக்கோம். அவங்க லைட் எரியலனாலும் கவுன்சிலரையும் கேட்பாங்க, எம்எல்ஏவும் கேட்பாங்க, எம்பியும் கேட்பாங்க. நாங்கள் செய்து கொடுக்க வேண்டியதான் எங்கள் வேலை. அதற்காக தான் நிர்வாக வசதிக்காக ஒரு நிறைய பேர் எம்எல்ஏக்களாக இருந்தால் இன்னும் நிறைய பேருடைய குறைகளே நம்ம அன்றாடம் கேட்டு தீர்த்து வைக்கலாம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.